10வது மனிதனாக இருக்கிறோமா, இல்லை பத்தாது என்று சொல்லக்கூடிய மனிதனாக இருக்கிறோமா? ஒரு 10 விதமான மனிதர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பை கடவுளிடம் தெரிவிக்கிறார்கள். முதல் மனிதர் கோடி கோடியாக பணம் வேண்டும் என்றார். 2வது மனிதர் அரசியலில் ஈடுபட்டு பெரிய பதவி அடைய வேண்டும் என்று சொன்னார். 3வது மனிதரோ நடிகராக நல்ல புகழோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். 4வதாக ஒரு பெண்மணி தான் உலக அழகியாக திகழ வேண்டும், உலகமே பாராட்ட வேண்டும் என்றார். 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது மனிதர் என ஒவ்வொருவருமே அவர்களுக்கு என்ன ஆசையோ அதை கேட்டார்கள். 10வது மனிதன் உச்சபட்சமாக எந்த அளவுக்கு நிம்மதியுடன் நிறைவுடன் வாழ முடியுமோ அந்த நிலையை அடைய விரும்புகிறேன் என்று சொன்னார். மற்றவர்கள் சிரித்தார்கள். நிம்மதிக்குத்தானே நாங்களும் கேட்டோம். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவரின் ஆசை விருப்பம் என்னவோ அது நிறைவேற வேண்டும் இல்லையா? அது நிறைவேறினால்தானே நிறைவே வரும். அதைத்தானே நாங்கள் எல்லோரும் கேட்டோம் என்றபடி சிரித்தார்கள். 9 பேரையும் பார்த்து கடவுள், நீங்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்து விட்டேன், இனி நீங்கள் செல்லலாம். 10வது மனிதரிடம், நீ கொஞ்சம் இங்கு இரு, சற்று நேரத்தில் நான் இங்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கடவுள் சென்று விட்டார். ஆனாலும் 9 பேரும் அங்கிருந்து நகரவில்லை. கடவுள் என்ன சொல்ல போகிறார், என்ன தரப்போகிறார் என்பதை அறிய வேண்டும் என்று 9 பேரும் அந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே இருந்தார்கள். 10வது மனிதர் மீது பொறாமை உண்டானதால் 9 பேரின் நிம்மதியும் அந்த இடத்தில் குலைந்து போனது. 10வது மனிதரோ சந்தோஷத்தோடு கடவுளுக்காக காத்திருந்தார். வாழ்வில் நாம் 10வது மனிதனா, இல்லை பத்தாது என்று சொல்லக்கூடிய மனிதனா? முடிவு செய்வோம். முடிவு 10வது மனிதன் என்று இருந்தால் வாழ்க்கை நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்ததாகவே இருக்கும்.